தலைவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். நெய்தல் வேங்கைகள் அமைப்பின் தலைவர் தோழர் தோமோ ஜான்சன் அவர்கள் மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். தமிழ் தேச குடியரசு இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் தோழர் காரா தமிழரசன் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். நாம் தமிழர் கட்சியினுடைய கலை இலக்கிய பண்பாட்டு பாசறையினுடைய ஒருங்கிணைப்பாளர் தோழர் வா கீரா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். தோழர் ஆலப்பாக்கம் முருகேசமன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். தமிழர் முன்னணியுடைய பொதுச் செயலாளர் தோழர் இமயம் சரண் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். தமிழர் கட்சியினுடைய தலைவர் தோழர் புகழேந்தி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் ஐயா வெங்கட்ராமன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். தமிழ் தேச மக்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தோழர் தமிழ்நேயன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய புதுச்சேரி ஒன்றிய அமைப்பாளர் தோழர் அருள்ஒளி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். வரவேற்புரை நிகழ்த்த இருக்கிற தோழர் கவியரசன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். பொதுமை தமிழ் தேசம் எழும், இந்திய பாசிசம் வீழும் என்ற முழக்கத்தை முன்வைத்து தமிழ் தேச மக்கள் கட்சி நடத்தி கொண்டிருக்கிற இந்த மாநாட்டின் அரங்கத்திற்கு முதல் நிகழ்வாக வரவேற்புரை வழங்க கட்சியினுடைய தலைமை குழு உறுப்பினர் தோழர் கவியரசன் அவர்களை அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். செப்டம்பர் 1 தமிழ்நாடு விடுதலை போராளிகள் நாள். இந்த நாளை முன்னிட்டு தமிழ் தேச மக்கள் கட்சி நடத்தும் பொதுமை தமிழ் தேசம் எழும், இந்திய பாசிசம் வீழும் மாநாட்டிற்கு வருகை தந்துள்ள தலைவர்களையும் தோழர்களையும் என் தமிழ் உறவுகளையும் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இந்த மாநாட்டிற்கு தலைமையேற்று நடத்தி தர தமிழ் தேச மக்கள் கட்சியின் துணை பொதுச் செயலர் தோழர் காளை அவர்களே, முன்னிலை வைக்கிற தோழர்கள், தலைமை குழு உறுப்பினர்கள், செயற்குழு உறுப்பினர்கள் நிலவன், முத்து, இளையவன், இளந்தனல், கார்த்திக், பகத்சிங், மலையரசன் அவர்களே, சிறப்புரையாற்ற வருகை தந்துள்ள நெய்தல் வேங்கையின் தலைவர் தோமா ஜான்சன் அவர்களே, தமிழ் தேச குடியரசு இயக்கம் பொதுச் செயலாளர் தோழர் தமிழரசன் அவர்களே, மக்கள் உரிமைக்குழு கூட்டமைப்பு தலைவர் புதுவை சுகுமாரன் அவர்களே, நாம் தமிழர் கட்சியின் கலை இலக்கிய பண்பாட்டு பாசறை ஒருங்கிணைப்பாளர் தோழர் கீரா அவர்களே, தமிழ்நாடு விடுதலைப்படை தோழர் ஆலப்பாக்கம் முருகேசன் அவர்களே, தமிழர் முன்னணி பொதுச் செயலாளர் இமயம் சரவணன் அவர்களே, தமிழர் கட்சி தலைவர் புகழேந்தி அவர்களே, தமிழ் தேசிய பேரியக்கத்தின் பொதுச் செயலாளர் கி வெங்கட்ராமன் அவர்களே, தமிழ் தேச மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் எங்களின் தலைவர் தமிழ்நேயன் அவர்களே, புதுவை தமிழக வாழ்வுரிமை கட்சியின் புதுவை பொறுப்பாளர் அருள்ஒளி அவர்களே, இந்த மாநாட்டின் இறுதியாக நன்றியுரையாற்ற இருக்கிறார் தோழர் எம் கட்சியின் தலைமை செயற்குழு உறுப்பினர் பிரபு அவர்களே, உங்கள் அனைவரையும் இந்த மாநாட்டிற்கு அன்போடு வரவேற்கிறேன். ஒரு தேசிய இன விடுதலை போராட்டம் என்பது முந்துதலிலே உள்ளது. ஒரு தேசிய இன விடுதலை போராட்டம் ஒருங்கிணைந்து வரும்போதெல்லாம் அதை எதிரியாகியவர்கள் சிதைப்பதற்கு முந்துகிறார்கள். ஒரு தேசிய இனம் எழுந்து வரும்போதெல்லாம் பிழைப்புகரமாக மாற்றுவதற்கு பிழைப்புவாதிகள் முந்துகிறார்கள். அதே காலகட்டத்தில் தான்
மக்கள் விடுதலை போராட்டங்களை தமிழக மக்கள் போராட்டமாக மாற்றுவதற்கு பல இயக்கங்கள் முந்துகிறார்கள். இந்த முந்துதல்களில் வலிமை படைத்த எதிரிகளும் பிழைப்புவாதிகளும் மக்களை பின்னுக்கு தள்ளுகிறார்கள். ஆனால் அந்த வருகிற மக்கள் எங்கு பின்னுக்கு தள்ளப்படுகிறோம் என்பதை அறிய வேண்டிய சூழலில் நாம் இருக்கிறோம். அவர்கள் எங்கு பின்னுக்கு தள்ளப்படுகிறார்கள் என்றால், தனக்கான எதிரி யார் என்பதை தீர்மானிப்பதில் தொடர்ச்சியாக தமிழர்கள் கோட்டையிட்டு கொண்டே இருந்தார்கள். ஆனால் அந்த இடத்தில் தான் தமிழர்களுக்கான எதிரி யார் என்பதை தெளிவாக வரையறுத்து அதன் இலக்கையும் அது செல்ல வேண்டிய பாதையையும் வரையறுத்து கொடுத்தவர் தான் தமிழ் தேசிய தலைவர் தோழர் தமிழரசன் அவர்கள். அவருடைய அரசியலும் அவருடைய செயல்பாடும் தான் தமிழ்நாடு விடுதலை அரசியல். ஆக தமிழக மக்கள் பின்தங்கிய இடத்திலிருந்து முன்னோக்கி செல்ல வேண்டுமானால் நாம் செல்கின்ற இலக்கை வழிநடத்தி காட்டிய தோழர் தமிழரசன் அவர்களின் தமிழ்நாடு விடுதலை அரசியலே முன்னெடுப்பதன் மூலம்தான் அது சாத்தியமாகும். இந்த மேடையில் அமர்ந்திருக்கும் தலைவர்களும் தோழர்களும் ஏதோ ஒரு வடிவத்தில் நீண்ட காலமாக தமிழ் தேசிய அரசியலை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதில் அயராது உழைத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த மாநாட்டிற்கு வருகை தந்துள்ள அனைவரையும் மீண்டும் வரவேற்று அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.